அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஷகீரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் 11 நோன்பை முடித்து 12வது தராவியை தொழுது முடித்த நிலையிலே அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஷகீரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனித ரமலானுடைய மாதம் இது ஒரு வெற்றிக்குரிய மாதம். அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் மிக வேகமாக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் நம்மை வெகுவாக எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மன்னிப்பிற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அருள்வானாக. ஷகீரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் போதப்பட்ட ஒரு வசனத்தினுடைய விரிவுரையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கிறார். எல்லா படைப்பினங்களுக்கும் மேலாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். அது குறித்து தான் அல்லாஹ் பேசும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கின்றன. 1-2 படைப்பு அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 18,000 படைப்பினங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். 18,000 படைப்பினங்களிலும் மனிதனை மட்டும் நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். அப்படி என்றால் மனிதன் எதனால் சங்கைப்படுத்தப்படுகிறான்? மனிதனுடைய கண்ணியம் என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ படைப்பினங்கள், மிக பிரமாண்டமான படைப்பாக இருக்கக்கூடிய யானை எவ்வளவு உருவத்தில் பெரியது. அதை பார்த்து அல்லாஹ் சொன்னானா நான் சந்தைப்படுத்தி வச்சிருக்கேன்னு? காட்டுக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கத்தை நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்து அல்லாஹ் சொன்னானா நான் சிங்கத்தை சந்தைப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னானா? கடலில் வாழக்கூடிய மீன்களை பார்க்கிறோம். அதை பார்த்து அல்லாஹ் சொல்லல. ஆனால் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனை பார்த்து சந்தைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய படைப்பு, அதிலும் குறிப்பாக மனிதன் சங்கைக்குரியவனாக ஆகுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காபத்துல்லாஹ் தவாஃப் செய்துட்டே வராங்க. தவாஃப் செஞ்சுட்டே வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் பார்த்து நின்னு பேசுறாங்க. காபத்துல்லாஹ் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்காங்க. எப்படி பேசுறாங்க? எவ்வளவு நீ அழகா இருக்க, எவ்வளவு பரிசுத்தமா இருக்க, உன்னை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்குது, எந்த அளவுக்கு நீ நறுமணமா இருக்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறியாமல் என்ன செய்றாங்க? காபத்துல்லாஹ் பார்த்து பேசிட்டு காபத்துல்லாஹ் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமா சொல்றேன், உன்னை விட ஓ காபாவே, உன்னை விட ஒரு மனிதனின் புண்ணிய உயர்வானதுன்றாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சக மனிதனை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவே உன்னை விட ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய அந்தஸ்தும் கண்ணியமும் உயர்வானது என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியும். இஸ்லாத்தில் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லா மக்களும் சமமாக என்ன செய்யணும்? சம்பளம் நிற்கிறோம். இவர் ஏழை, இவர் பணக்காரர், இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர் அப்படின்ற பாகுபாடு இஸ்லாத்தில் ஷரியத்தில் எப்பொழுதுமே அது கிடையாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹை பார்த்து சொன்னாங்க, ஒரு மூமினுடைய கண்ணியம் உயர்வானதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இறைவன் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கிறார். எல்லா படைப்பை காட்டிலும்
தஆலா மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். பிரதிநிதி என்றால் நம்ம எப்படி தெரியுமா? மலக்குமாரெல்லாம் கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. என்ன கேட்டாங்க? மலக்குமார் என்ன கேட்டாங்க? அல்லாஹ் சொன்னா, நான் மனிதனை படைக்க போறேன். வைத பாரத்துகளின் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அல்லாஹ் என்ன சொன்னா? மலக்குமார்களை கூப்பிட்டு சொன்னா, வைத பாரத்துகளின் மலாயிகத்தி, ஓ வானவர்களே, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி, இந்த பூமியில நான் என்ன செய்ய போறேன்? கலீஃபத்தன், பிரதிநிதியாக நான் மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப மலக்குமார் கேட்கிறாங்க, கானு ரப்பே ரஹ்மானே, உன்னை துதிபாடக்கூடிய வணங்குவதற்கு நாம இருக்கோம். அப்படி சமயத்தில் நீ மனிதனையே படைக்கிறேன்னு சொல்லி யார் கேட்கிறா? மலக்குமார்கள் அல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நான் ஏன் அவங்களை படைக்கிறேன்றத உங்களுக்கு நீங்க அறிய மாட்டீங்க. எப்படி? நான் ஏன் மனிதனை படைக்கிறேன்றத உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னுடைய பிரதிநிதியாக மனிதனை நான் படைக்க போறேன்னு சொல்லி அல்லாஹ் என்னைக்கு? அன்னைக்கு மனிதனுடைய உயர்வை கண்ணியத்தை அன்னைக்கு அல்லாஹ் சொல்றான். அருமையானவர்களே, சக மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுத்த பாடம், கற்றுக் கொடுத்த இஸ்லாம். யாரை எப்படி மதிக்கணும், மனிதனை மனிதனா பார்க்கணுன்றதுக்கு இந்த மார்க்கம் ஒரு கண்ணியமான மார்க்கம். அதனால்தான் அல்லாஹ் சொன்னா, வடக்கது கரம்னா பனி ஆகும். நிச்சயமான மனிதனா சங்கை வடித்து வச்சிருக்கோம். ஏன்? நம்ம அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகளாக அல்லாஹ் மனிதன் வச்சிருக்கான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி ஒரு மனிதனை பார்க்க வேண்டும்? முஹப்பத்தோடு பார்க்க வேண்டும். மனிதனுடைய குறைகளை ஆராய்ந்து பார்ப்பது மார்க்கத்திலே இல்லை. மனிதனுடைய எந்த குறையும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? நீயும் மனிதன், நானும் மனிதன். உனக்கு ஓடக்கூடிய அதே ரத்தம் எனக்கு ஓடுகிறது. ஏற்றத்தாழ்வு இல்லை, வித்தியாசம் இல்லை. நீ பெரியவன், நான் பெரியவன் என்ற பாகுபாடு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைகளிலே அமர்ந்திருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? சலாம் இவங்க போய் சொல்லுவாங்க. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பெருமானார் சஹாபாக்கள் ஏற்றி நிற்கணுன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வருவாங்க, சலாம் சொல்லிட்டு உள்ள வருவாங்க. இதுதான் மார்க்கம். இதைத்தான் கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். சக மனிதனையும் மனிதனாக பார்த்து சொல்லுது. ஏற்றத்தாழ்வுடைய கடையை சொல்லுது. அடுத்தவருடைய குறையை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுவது இஸ்லாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 1008 குறைகள் இருக்கலாம். அந்த குறைக்கு நிவர்த்தி அல்லாஹ் வந்தார். யாரும் நிவர்த்தி செய்துவிட முடியாது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை அல்லது என்னுடைய குறைகளை யாரும் நிவர்த்தி செய்துவிட முடியாது. பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறது குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவனுடைய குறையை ஆராய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்? மனிதனை அல்லாஹ் சங்கை விட்டு வச்சிருக்கான்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். உண்மையான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய வல்லமை அவன் நமக்கு காட்டித் தரக்கூடிய ஒவ்வொன்றும் நம்முடைய உயர்வுக்கும் சங்கைக்கும் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான இந்த மாதத்திலே நாம் சங்கைப்படுத்தி வச்சிருக்காங்களா? அந்த சங்கையை, அந்த கண்ணியத்தை நாம் காப்பது மட்டுமல்ல, கண்ணியத்தோடு நடந்து கொள்வதும், ஒரு மோமின் பிற மோமினிடத்திலே கண்ணியத்தோடு நடந்து கொள்வதும் அவசியம் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லுகிறோமோ, இதை கேட்கின்றோமோ அதன் பிறகு நடக்கக்கூடிய நல்ல மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரை ஆக்கிரமானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. آمين. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اجعلنا